நீங்க டீ குடிக்கும் போது எப்பவுமே இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. நம்ம நாட்டுல எல்லாருமே காலைல எந்திரிச்ச உடனே முதல் வேலை டீ குடிக்கிறது தான் பழக்கமா வச்சிருக்கோம். இப்படி சில பேர் ஸ்ட்ராங் டீ, மசாலா டீ, இஞ்சி டீ, அப்புறம் ஏலக்காய் டீ, இந்த மாதிரி அவங்களோட விருப்பம் போல டீ போட்டு குடிக்கிறோம். ஆனா இந்த ஏலக்காய் டீ மட்டும் நல்ல சுவையாவும் வாசனையாவும் இருக்கும். இந்த ஏலக்காய் டீ உடம்புக்கு ரொம்ப நல்லதானாலும் சில நேரத்துல சில பேருக்கு ரொம்ப ஆபத்தாவும் இருக்கலாம். பித்தப்பையில கல் இருக்கிறவங்க ஏலக்காய் டீ குடிச்சா பித்தப்பையில இருக்கிற கல் எரிச்சலையும் பிடிப்பையும் உண்டாக்கும். அதுக்கு பதிலா நீங்க சாதாரண டீ இல்லைன்னா மூலிகை டீ குடிக்கலாம். இல்ல எனக்கு ஏலக்காய் டீயே தான் வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க முதல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு டீ குடிக்கிறது நல்லது. பிரெக்னெண்டா இருக்கவங்க ஏலக்காய் டீ அப்புறம் சாப்பாடுல ஏலக்காய் போட்டு சாப்பிடுறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. ஏன்னா சில பேருக்கு கருசிதைவை ஏற்படுத்தும். இந்த ஏலக்காய் டீ குடிக்கிற சில பேருக்கு தோல் வெடிப்பு, அரிப்பு, அப்புறம் சுவாச பிரச்சனை ஏற்படலாம். ஒரு ரிசர்ச்ல சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த ஏலக்காய் டீ ரொம்பவே நல்லது சொல்லியிருக்காங்க. ஆனா சில பேஷண்ட் அவங்களோட மாத்திரை அளவை ரொம்ப கம்மியா எடுக்கிறதுனால அந்த சுகர் லெவலை ரொம்பவே லோ ஆக்கிடும். அதனால சுகர் பேஷண்ட் சர்க்கரை, பாலோட அளவை குறைச்சிக்கிட்டா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த டீ ரொம்ப விரும்பி குடிப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே ரொம்ப டீ குடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.